இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெறுமா அல்லது இந்த போரை ஆரம்பித்ததன் நோக்கத்தை அது நிறைவேற்றி கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த போர் என்பது விரிந்து செல்கின்றது என்பதில் எந்தவித வேற்று கருத்துக்களும் இல்லை. குறிப்பாக இவர்கள் ஆரம்பித்த நோக்கம் என்பதில் இருந்து வழுவி இப்பொழுது அது ஒரு இஸ்ரேலின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான போராக அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதன் துணை படையாக அமெரிக்கா செல்கின்றதா என்ற ஐயத்தை உலகளாவிய ரீதியில் விதைத்துள்ளது. குறிப்பாக அமெரிக்கர்களிடையே அது குறித்த ஒரு விசன பார்வை இருக்கின்றது. இந்த நேட்டோ நாடுகள் இப்பொழுது என்றுமே இல்லாத அளவில் ஒரு ஒற்றுமையின்மை தன்மையில் இருக்கின்றன. நேற்று முதன்முறையாக இந்த ஹைபர்சோனிக் என்கின்ற, அதாவது காற்றின் வேகத்தை விட அல்லது அதிகமான வேகத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணைகளை முதல் தரமாக ஈரான் உபயோகித்துள்ளது. அவர்கள் ஒரு கடற்படை கூட்டை இப்பொழுது உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த கடற்படை கூட்டு என்பது நிச்சயமாக ஹோமஸ் கால்வாயை பாதுகாப்பதற்கானது அல்ல. ஏனென்று சொன்னால் ஈரான் அதாவது எதிரிகளின் கப்பல்களை விட அனைத்து கப்பல்களையும் தான் அதனால் பயணிப்பதற்கு விடுவதாக சொல்லியிருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலுடையதும் கப்பல்களைத்தான் தாங்கள் தாக்குவோம் என்று கூறியிருக்கின்றது, அல்லது அவர்கள் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கப்பல்களை. எனவே இப்பொழுது இந்த அமெரிக்காவின் முயற்சி உடனடியாக நாங்கள் ஒன்றுமே கூற முடியாது என்றால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுக்கப்பட்ட அழைப்பு இன்று திங்கட்கிழமை. அதற்கு நாடுகள் இவ்வளவு நேரம் மௌனம் காப்பதே ஒரு நிச்சயமாக ஒரு உறுதியான நிலையில் அவர்களுடைய உறவு இல்லை என்பதை விட, தாங்களும் இந்த போரில் சென்று மாற்றப்பட வேண்டிய ஒரு சிக்கலான நிலை ஏற்படுமா என்கின்ற நிலையை கூட நாடுகள் பரிசீலிக்கின்றன. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இவர்களின் தரையிறக்கத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது இவர்கள் நேரடியாக இந்த போரில் ஈடுபடுவார்கள் என்றால் இவர்களுக்கு தங்களால் பாடங்களை கற்பிக்க முடியும் என்ற நிலையில் இருக்கின்றது. என்றால் அதை இழப்பதற்கு இனி ஏதுமில்லை, இனி போராட வேண்டிய தேவையில் இருக்கின்றது. இந்த இஸ்ரேலின் நோக்கம் என்பது உண்மையிலேயே இவ்வாறானதா என்கின்றதையும், அதாவது இஸ்லாமிய மத அதாவது பிரதான தளங்கள் சில வேளைகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால், அவர்களுக்கு 3 இடங்கள் பிரதானமாக உள்ளன. அந்த 3 இடங்களில் ஒன்றின் மீது அண்மையில் கூட தாக்குதல்கள் நடத்தப்பட்டால், ஏனைய நாடுகளில் அந்த ஈரானுக்கான ஆதரவு என்பதை விட ஒரு மத ரீதியான ஒற்றுமைக்கு நுழைகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த போர் என்பது எவ்வாறானதொரு முடிவை கொண்டு வரும் என்பதை யாருக்குமே தெரியாததாகவும், அதேவேளை 3ஆம் உலகப் போருக்கான வழி திறக்கப்பட்டு விட்டது என்ற கருத்தியலை பலரும் விதைப்பதாகவும் இது இருக்கின்றது. டொரண்டோ நேரம் காலை 8:16 19 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் எங்களுடன் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொள்ளப் போகின்றார். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த இந்த வளைகுடா போர் தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த போர் முடிவுக்கு வருமா? இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெறுமா? அல்லது ஈரான் இந்த அமெரிக்காவுடனான போரில் தாக்கு பிடிக்குமா? போன்ற பல கேள்விகள் இந்த போர் தொடங்கி 3 கிழமைகள் பின் எல்லோரிடமும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் போர் நிறுத்தத்துக்கு உடன்பட தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக கூறிய வேளையில், ஆனால் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சொல்லி இருக்கின்றார், தாங்கள் அப்படியான நிபந்தனைகளையும் விடுக்கவில்லை என்று. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வளைகுடா போர் தொடர்ந்து நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டு போகின்றது. இந்த வளைகுடா போரின் உண்மைத்தன்மை குறித்து எங்களுடன் பேசுவதற்காக சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இப்பொழுது 3 கிழமை இந்த போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. பல்வேறுபட்ட தகவல்கள் அமெரிக்கா தரப்பிலிருந்து, அமெரிக்கா தரப்பிலிருந்து நான் சொல்லுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதே போல ஈரானிய வெளியுறவு அமைச்சரும் சொல்லி இருக்கின்றார், நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் கேட்கவில்லை என்றும். இதே வேளையில் இன்னும் ஒரு வதந்தி, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கொல்லப்பட்டு விட்டார். இதை மறுப்பதற்காக அண்மையில் ஒரு பெஞ்சமின் நெத்தனியாகு காஃபி குடிப்பதாக ஒரு காணொலியும் வெளியாகி இருந்தது. அது ஒரு ஏஐயால் உருவாக்கப்பட்ட காணொலி என்று இப்பொழுதும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இப்படி எல்லா சம்பவங்களையும் ஒருமித்து பார்க்கின்ற பொழுது, இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெறுமா அல்லது இந்த போரை ஆரம்பித்ததன் நோக்கத்தை அது நிறைவேற்றி கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது?
இல்லை, நிச்சயமாக இந்த போர் என்பது விரிந்து செல்கின்றது என்பதில் எந்தவித வேற்று கருத்துக்களும் இல்லை. குறிப்பாக இவர்கள் ஆரம்பித்த நோக்கம் என்பதிலிருந்து வழுவி இப்பொழுது அது ஒரு இஸ்ரேலின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான போராக அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதன் துணை படையாக அமெரிக்கா செல்கின்றதா என்ற ஐயத்தை உலகளாவிய ரீதியில் விதைத்துள்ளது. குறிப்பாக அமெரிக்கர்களிடையே அது குறித்த ஒரு விசன பார்வை இருக்கின்றது. இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நெத்தன்யாகு போன்றவர்களின் அந்த செய்திகள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானவை. அவை உறுதிப்படுத்தப்படாத, வேணுமென்றே அல்லது அந்த போரை திசை திருப்புகின்ற அல்லது அவர்களாலேயே பரப்பப்படுகின்ற இந்த போர் பற்றிய அழுத்தங்களை குறைப்பதற்கான செய்திகளாக கூட இருக்கலாம். இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த போர் என்பது இன்றைய தினத்தின் பொழுது ஒரு 7 நாடுகளுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளதாக அதாவது இந்த கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக. ஆனால் அந்த 7 நாடுகளில் எந்த நாடுமே ஒரு ஆதரவில்லையே இன்னும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் எந்த நாடுகள் என்று அந்த 7 நாடுகளையும் அடையாளப்படுத்தவில்லை. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் என்கிற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக தங்களுடன் இணைந்து பாதுகாப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த நாடுகள். இது அமெரிக்காவின் மேலுமான ஒரு தோல்வியை அல்லது மற்ற நாடுகளின் நிலையை காட்டுகின்றது. அதே நிலையில் இந்த நேட்டோ நாடுகள் இப்பொழுது என்றுமே இல்லாத அளவில் ஒரு ஒற்றுமையின்மை தன்மையில் இருக்கின்றன. இப்பொழுது உண்மையிலேயே இவர்கள் இந்த அணு ஆயுதம் செய்கின்ற நிலையில் ஈரான் இருக்கக்கூடிய தன்மையில் இருந்து அதனை நிறுத்துவதற்காகத்தான் இந்த போர் என்கின்ற ரீதியில் இதனை தொடர்ந்த பொழுதும் இதே கடந்த வருடம் அதனை அவர்கள் அதாவது மலையின் அடிவாரத்தில் கீழ் செய்வதாக அந்த 2 தொழிற்சாலைகளை நிர்மூலமாக்கியதாக இருக்கட்டும், அதன் பின்னான நிலைமையாக இருக்கட்டும், இது உண்மையாகவே அந்த நிலைக்கு இல்லை. இது நிச்சயமாக வேறு நோக்கத்தை கொண்டது என்கின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது. இங்கே குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 1967 ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட இஸ்ரேல் எல்லையிலிருந்து அது இப்பொழுது வியாபித்து பல பகுதிகளை தனதாக்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த வெஸ்ட் பேங்க், காசா மற்றும் இந்த சவுத் லெபனான், இப்பொழுது சவுத் லெபனானில் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை வெளியேற்றி அந்த பகுதிகளை தங்களின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகின்றார்கள். 850க்கும் மேற்பட்ட மக்கள் இதில் கொல்லப்பட்டு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளாக பதிவு செய்திருக்கின்றார்கள். பதிவு செய்யாதவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாத அளவிற்கு அவ்வாறு அந்த மக்கள் தங்கள் பாரம்பரிய குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். இதன் மூலம் இவர்கள் ஒரு பெரிய இஸ்ரேலை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், சுமார் 9 மில்லியன் யூதர்களுக்கும் சுமார் 370 மில்லியன் அரபியர்களுக்கும், அரபியர்கள் 15 அல்லது 14 நாடாக அங்கு இருக்க வேண்டும். அவர்கள் சில வேளைகளில் இந்த விடயங்களில் ஒரு கருத்தொற்றுமைக்கு வந்தால் இந்த போர் என்பது நிச்சயமாக ஒரு பலத்த தோல்வியை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் கொடுப்பதாக இருக்கும். இப்பொழுது குறிப்பாக அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் கூட இந்த போரை தாங்கள் தொடங்காவிட்டால் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியிருக்கும், அதனால்தான் தாங்கள் அவர்களுடன் இணைந்து தாக்குதலை தொடங்கியதாக கூறியிருந்தார்கள். அவர்களுக்கான தகவல்களை இஸ்ரேல் ஏற்கனவே வழங்கியிருந்தது. ஈரானின் அதியுச்ச தலைவரின் இருப்பிடம் மற்றும் அவருடைய போக்குவரத்துக்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதாக. அதன் மூலம் அவர்களுடன் இணைந்து அவர்கள் செய்த நடவடிக்கை என்பது ஈரானியர்களிடையே இப்பொழுதைய அரசிற்கான ஆதரவை அதிகரித்ததுடன் அவர்களுக்கு இப்பொழுது கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை என்பது ஒரு உண்மையான நிலைமை. இருந்த பொழுதிலும் ஏவுகணைகளும் காலால் படையும் மற்றும் இந்த படை வீரர்களும் இப்பொழுது இந்த படைக்கலங்கள் என்பன பலத்த அழிவுகளை சந்தித்திருந்த பொழுதும் கடற்படையும் விமான படையும், ஆனால் அந்த ஆளணிகள் தான் இழக்கப்பட்டிருக்கின்றன, அந்த மன்னிக்கவும் ஆயுதங்கள் தான் இழக்கப்பட்டிருக்கின்றன, ஆளணிகள் இழக்கப்படவில்லை. இந்த நிலையில் இவர்கள் ஒரு போரை முடிவுக்கு கொண்டுவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது என்றால், நேற்று முதன்முறையாக இந்த ஹைபர்சோனிக் என்கின்ற, அதாவது காற்றின் வேகத்தை விட அல்லது அதிகமான வேகத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணைகளை முதல் தரமாக ஈரான் உபயோகித்துள்ளது. இவர்களுக்கு உள்ள பிரச்சனை, ஈரான் மிக குறைந்த விலையில் உருவாக்கிய ட்ரோன்களையும், அதாவது ஆளில்லா விமானங்களையும் மற்றும் ஏவுகணைகளையும் பாவிக்கின்ற பொழுது ரஷ்யா என்பது அவர்களுக்கான
தாக்குதல் தரவுகளை வழங்குகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா விடுக்கின்றது. எவ்வாறு உக்ரைன் போரின் பொழுது ரஷ்யாவின் பெரிய அந்த கடற்படை களங்களையோ அல்லது அவர்களுடைய ஆயுத உற்பத்தி இடங்களையோ அளிப்பதற்கான தகவல்களை அமெரிக்கா வழங்கியதோ அதே பாணியில் இப்பொழுது ரஷ்யா என்பது இவர்களுடனான ஈரானுக்கு இந்த தகவல்களை வழங்குகின்றது என்கின்ற நிலைமை இருக்கின்றது. அதையும் விட இன்னொரு விடயம், இவர்களுக்கு இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு சுமூகமான வழி இருந்தது. போர் தொடங்குவதற்கு முதல் நாள் 27ஆம் தேதி ஈரான் இது ஒரு மீள்பரிசு திட்டத்தை சமர்ப்பித்திருந்தது. முதல் ஒரு திட்டம் என்பது ஒபாமாவால் ஏற்படுத்தப்பட்டு கேமராக்களின் கண்காணிப்புகள் 24 மணி நேரமும் கேமராக்களால் கண்காணிக்கப்பட்டதாக அவர்களது அணு உற்பத்தி நிலையங்கள் இருந்ததும் பரிசோதகர்கள் செல்லக்கூடியதாக இருந்த பொழுதிலும் 2018ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டார். இருந்த பொழுதும் ஒரு மீள் ஒப்பந்தத்திற்கு முயற்சித்த பொழுது 27ஆம் தேதி அவர்கள் ஒரு திட்டத்தை சமர்ப்பித்திருந்தார்கள். ஆனால் அதனை பரிசீலிக்காது 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கியதன் மூலம் அமெரிக்கா இந்த போருக்கான பொறுப்பு கூறலை மேற்கொள்ள வேண்டும். அந்த போரை தொடங்குவதற்கு கூட அவர் பூட்டினுடன் தொலைபேசியில் உரையாடிவிட்டு தான் அந்த போரை தொடங்கினார் என்ற அளவில் இந்த ரஷ்யாவின் பங்கும் இந்த போரில் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு தலைவிதியான போராக மாறிவிட்டது. உலகை பொறுத்தவரையில் எண்ணெய் பொருளாதாரமும் மற்றும் கப்பல் போக்குவரத்தும் படுபாதகமான நிலையில் இருக்கின்றன என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. நீங்கள் நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டது போல இந்த இந்த எண்ணெய் பாதை, அதாவது ஹோர்முஸ் அந்த நீரிணையை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. அந்த நாடுகள் நிராகரித்து இருந்தன. இப்பொழுது அதனால் இப்பொழுது உலகத்தில் இந்த கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உலகில் இந்த எரிபொருட்களின் விலை கடுமையாக அதிகமாக அதிகரித்திருக்கிறது. அதை இங்கேயும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எரிபொருட்களில் விலைகள் நாளுக்கு நாள் 6% என்று கூடிக்கொண்டே போகின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இறக்குமதி பொருட்களுக்கான விலைகளும் அதிகமாக இருக்கிறது. இப்படி இந்த நாடுகள் இந்த நீரிணையை பாதுகாக்க அமெரிக்காவின் அழைப்பை ஏற்காதது மற்றும் இப்படியான அந்த விலை உயர்வு காரணங்களால் இந்த அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்குமா, அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை இதில் தலையிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஏதாவது முயற்சி எடுக்குமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இல்லை, இங்கே அதாவது அவர்கள் ஒரு கடற்படை கூட்டை இப்பொழுது உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த கடற்படை கூட்டு என்பது நிச்சயமாக ஹோமஸ் கால்வாயை பாதுகாப்பதற்கானது அல்ல. ஏனென்று சொன்னால் ஈரான் அதாவது எதிரிகளின் கப்பல்களை விட அனைத்து கப்பல்களையும் தான் அதனால் பயணிப்பதற்கு விடுவதாக சொல்லியிருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலுடையதும் கப்பல்களைத்தான் தாங்கள் தாக்குவோம் என்று கூறியிருக்கின்றது, அல்லது அவர்கள் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கப்பல்களை. எனவே இப்பொழுது இந்த அமெரிக்காவின் முயற்சி உடனடியாக நாங்கள் ஒன்றுமே கூற முடியாது என்றால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுக்கப்பட்ட அழைப்பு இன்று திங்கட்கிழமை. அதற்கு நாடுகள் இவ்வளவு நேரம் மௌனம் காப்பதே ஒரு நிச்சயமாக ஒரு உறுதியான நிலையில் அவர்களுடைய உறவு இல்லை என்பதை விட, தாங்களும் இந்த போரில் சென்று மாற்றுப்பட வேண்டிய ஒரு சிக்கலான நிலை ஏற்படுமா என்கின்ற நிலையை கூட நாடுகள் பரிசீலிக்கின்றன. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இவர்களின் தரையிறக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதாவது இவர்கள் நேரடியாக இந்த போரில் ஈடுபடுவார்கள் என்றால் இவர்களுக்கு தங்களால் பாடங்களை கற்பிக்க முடியும் என்ற நிலையில் இருக்கின்றது என்றால், அதை இழப்பதற்கு இனி ஏதுமில்லை, இனி போராட வேண்டிய தேவையில் இருக்கின்றது. இவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இவ்வாறு இந்த தாங்கள் ஆரம்பித்த போரை இவ்வாறு விட்டு வந்தால் மத்திய கிழக்கில் ஈரானின் கை இன்னும் ஓங்கும். மத்திய கிழக்கில் ஓங்குவதோடு மற்ற நாடுகளுடனான உறவில் இன்று அவர்களுக்கு அந்த உறவில் ஒரு ஈடாடு தன்மை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எந்தெந்த நாடுகள் அமெரிக்க படைகளுக்கு ஆதரவு கொடுக்கின்றனோ அல்லது தளங்கள் இருக்கின்றதோ அந்த நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படும் இடத்து நிச்சயமாக வேறொரு கோணத்திலான உறவுகள் ஏற்படக்கூடிய வழி இருக்கின்றது. அதைவிட இந்த இஸ்ரேலின் நோக்கம் என்பது உண்மையிலேயே இவ்வாறானதா என்கின்றதையும், அதாவது இஸ்லாமிய மத
அதாவது பிரதான தளங்கள் சில வேளைகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அவர்களுக்கு 3 இடங்கள் பிரதானமாக உள்ளன. அந்த 3 இடங்களில் ஒன்றின் மீதோ அல்ல அண்மையில் கூட தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் ஏனைய நாடுகளில் அந்த ஈரானுக்கான ஆதரவு என்பதை விட ஒரு மத ரீதியான ஒற்றுமைக்குள் நுழைகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த போர் என்பது எவ்வாறானதொரு முடிவை கொண்டு வரும் என்பதை யாருக்குமே தெரியாததாகவும், அதேவேளை 3ஆம் உலகப் போருக்கான வழி திறக்கப்பட்டு விட்டது என்ற கருத்தியலை பலரும் விதைப்பதாகவும் இது இருக்கின்றது. எனவே இது ஒவ்வொரு நாட்களுமே மாறிச் செல்கின்ற களமாகவும் இதனுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பது யாராலுமே முன்கூட்டி தீர்மானிக்க முடியாததாகவும் இருக்கின்றது. இப்பொழுது அந்த நோடியாக் 5 மற்றும் கனடா என்கின்ற நாடுகள் தங்களுடைய இராணுவ பலத்தை தாங்கள் ஒற்றுமையாக இருந்து பரிசீலிப்பதாக அவர்கள் சந்திக்கின்றார்கள். அந்த இராணுவ பயிற்சியில் எல்லாம் ஈடுபடுகின்றார்கள். இவையெல்லாம் அமெரிக்காவிற்கு புதிய செய்திகளை தெரிவித்து நிற்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்பதுதான் எங்களை பொறுத்தவரையில் இது காலம் தந்திருக்கின்ற ஒரே ஒரு வழி என்று சொன்னால், களம் என்பது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் மாறுகின்றது. அதைவிட பலம் என்பது கூட இழக்கப்பட்ட நிலை என்பது வான்படை கடற்படை தான். மற்ற விதத்தில் நாங்கள் எந்த விதத்திலும் சளைத்து போகவில்லை என்கின்ற ரீதியில் ஈரான் கூட போராட நிலையில் இருக்கின்றது. மற்றது இவர்கள் விரும்பிய தலைமை மாற்றம் என்பது கனவிலும் அதாவது நடைபெற மாட்டாது என்கின்ற நிலை தற்பொழுது ஏற்பட்டுவிட்டது. ஈரானின் தலைமையை மாற்றுவதற்காகத்தான் இந்த போரை செய்தார்கள். அதனால் தலைவரை அளித்தார்கள். ஆனால் அவரது மகனே அவரை விட கடும் தீவிரமாக உள்ளவரையே அந்த சபை, அதாவது மார்க்க சபை, சன்மார்க்க சபை தெரிவு செய்திருக்கின்றது. எனவே இது ஒரு விருப்பத்தில் இவர்கள் விரும்பிய எந்த தீர்வையும் தராத, ஆனால் இவர்களை வலிந்து இன்னும் போரில் தள்ளக்கூடிய நிலைக்கு செல்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி சுரேஷ் சர்மா. இந்த காலை வேளையில் எங்களுடன் இணைந்து கொண்டு அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் தொடர்பான முக்கிய தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி சுரேஷ். நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.